அன்பிற்கினவர்களே வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4க்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த குரூப் 4ல் நமக்கு ரொம்ப முக்கியமே பொது தமிழ் தான். இந்த பொது தமிழில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 100 கேள்விகளில் மொதல் யூனிட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மொதல் யூனிட்லேருந்து கேட்கக்கூடியது ரெண்டு தான். ஸோ ஒன்று எழுத்து இலக்கணம், இன்னொன்று சொல் இலக்கணம். எழுத்து இலக்கணத்தில் எழுத்தினுடைய வகைகள், எழுத்துக்கள் எப்படிலாம் பிறக்குது, அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய மயங்குள் எழுத்துக்களின் வேறுபாடு என்ன, சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இதெல்லாம் தான் எழுத்து இலக்கணத்தில் கேட்குறாங்க. ஸோ அடுத்ததாக சொல் இலக்கணம் அப்படின்றது ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அந்த வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், பெயரச்சம், வினையச்சம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தாலே யூனிட் 1 முடிஞ்சிருச்சா? ரைட். அடுத்து யூனிட் 2 சொல்லகராதி. இந்த சொல்லகராதி பொறுத்த வரைக்கும் இது புக் பேக்ல இருக்கக்கூடிய அறிஞ்சொரு பொருள்ல இருந்து கேட்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ கோடிட்டு அந்த வார்த்தைக்கு நிகரான இன்னொரு வார்த்தை என்னன்ற நம்ம செலக்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ அது ஊர் பெயர்களினுடைய மருவு, சொற்களை மாற்றி ஜம்பிள் பண்ணி கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. சொற்களை ஒழுங்கு ஆர்டரா இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு 15 கேள்விகள் இருந்து வந்துட்டு சொல்லகராதி முடிஞ்சிருது. அடுத்ததாக எழுதும் திறன், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த எழுதும் திறனில் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். செய்வினை, செய்யப்பாட்டு வினை. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் கேட்குறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க மரபு தமிழ் அப்படின்றது தான் இந்த யூனிட்ல ரொம்ப முக்கியம். அப்போ மரபு எங்கெங்கெல்லாம் இருக்குது? திணையில் இருக்குது, பாலில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி ஒவ்வொரு மரபு தமிழ் சார்ந்து கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 4th யூனிட் 5th யூனிட் இது ரெண்டுமே கலை சொற்கள்ங்க. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட், பேங்கிங், ஜுடிஷியரி, இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய கலை சொற்களை தான் இங்கே தனியாக அங்கே தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்றது இருக்குது இல்லையா? இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் ஒரு செய்தித்தாளுடைய தலையங்கத்தை கொடுத்துட்டு அதை நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோன்றதை வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் 3 விஷயங்கள் கேட்குறாங்க. இதுதான் நம்மளை மண்டை காய வச்சிருச்சு. என்னென்ன அந்த 3 விஷயங்கள் அப்படின்னா, மொதல் விஷயம் இதில் மரபு தொடரின் பொருள் அறிதல். ஒரு மரபு தொடர் கொடுத்துட்டு அதோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பழமொழி இருக்குது இல்லையா, அதை கொடுத்து அதோட பொருள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஓமை தொடர் ஒன்றை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு போன எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை. இறுதியாக தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தமிழ் மொழி காட்டிய தொண்டும்னு 7வது யூனிட்லேருந்து ஒரு 15 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 7th யூனிட் கொஞ்சம் மக்க படிக்கிற மாதிரி இருக்கும். 20 அதிகாரங்கள் திருக்குறள்லேருந்து கொடுத்துட்டு தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதைத்தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக படித்தோம் அப்படின்னா இந்த குரூப் வர சூப்பராக கிராக் பண்ணால் S2Cயில் உங்களுக்கு புது பேட்சஸ் லான்ச் ஆகிருக்குது. சூப்பராக அதில் ஜாயின் பண்ணி இந்த வருஷமே கிளியர் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட்.